இலங்கை ஏனைய நாடுகளுடன் மிகப்பெரிய நாடுகளுடன் அமெரிக்க சந்தையில் போட்டியிடும் போது இலங்கை பொருட்கள், இலங்கை ஆடைகள் மிக விலை அதிகமாக இருக்கு. லட்சக்கணக்கானவர்கள் ஆடைத்துறையில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் கடனை பெற்று முதலீடு செய்வார்களா என்ற ஆடைத்துறை சாலையில் முதலீட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது சிக்கல் எதிர்கொள்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து உல்லாச பயணிகள் வருவது குறைந்தால் ஹோட்டல் துறையில் முதலீடு செய்வர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே யாரு கடனை பெற்று முதலீடு செய்வது? ஆனால் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நியாயமான வரி விதிப்பை விதிப்பது இலங்கைக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கக்கூடிய வகையில் அது இருந்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் குழம்பி விடுவார்கள். ஆகவே அதையும் பாதுகாத்துக் கொண்டு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை செய்து உடனடியாக தீர்வு காணாவிட்டால் அவர்களுக்கு பிணை வழங்குவது மிக கடினம். பிணை குறையலாது, நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டும். அந்த இடி கைது செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டது 90 வீதத்துக்கு மேலதிகமாக இருக்கின்றது. ஆகவே இலங்கைக்கு 12 வீதத்தை அமெரிக்கா தருமா இருந்தால் எங்களுக்கு பழைய நிலைக்கு நாங்கள் வந்துவிடலாம். ஆனால் 44 வீதத்திலிருந்து அமெரிக்கா எவ்வளவுக்கு இலங்கைக்கான வரியை குறைக்கப் போகின்றது என்பது நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இலங்கையின் பொருளாதாரம் பலவேறுபட்ட விதங்களில் பல தளங்களிலே பல கருத்துக்களோடு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வளமைக்கு மாறான ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை ஓரிரு தினங்களில் அல்லது ஓரிரு வாரங்களாக தொடர்வதாக பலரால் உணரப்பட்டிருக்கின்றது. நீங்களும் அந்த உணர்தலோடு ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த உணர்தல் உங்களால் உணரப்பட்டிருக்கின்றதா? அதற்கான காரணம் என்னவாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அப்படி இருக்குமாக இருந்தால் வரலாற்றை பார்த்தால் இலங்கை உள்நாட்டு வெளிநாட்டு அதிர்ச்சிகள் ஏற்பட்ட போது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. அது வரலாற்று ரீதியான பதிவு. அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், கொரோனா தொற்று, அதன் பின்னர் வந்த பொருளாதார நெருக்கடி, அதுக்கு முதல் ஈஸ்டர் சண்டே தாக்குதல், இது எல்லாமே இலங்கை பொருளாதாரத்தை பாதித்தது. 90களில் ஏற்பட்ட வளைகுடா யுத்தம் எல்லாம் இலங்கை பொருளாதாரத்தை பாதித்தது. இப்பொழுது அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகள் உலகத்தில் இலங்கை பொருளாதாரத்தை நிச்சயமாக பாதிக்க போகுது. ஏனென்றால் இலங்கை பொருளாதாரம் மிக சிறியது, $80 பில்லியன் கொண்டது. இலங்கையிடம் இருக்கிற கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்பு வெறுமனே ஒரு 5.6 பில்லியன். அதே நேரம் கடன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே எங்கே இருந்து இந்த வருமானத்தை இலங்கை பெறப்போகின்றது என்றால் இலங்கையுடைய ஏற்றுமதி வருமானம், புலம்பெயர்ந்து இலங்கையில் அனுப்புவது, உல்லாச பயணிகள் வருவது, இவைதான் இலங்கையுடைய முக்கிய வருமான மூலங்களாக இருக்கின்றன. ஏற்றுமதி வருமானம் என்னும் போது அதுல இலங்கையில ஆடை மிக முக்கியமானது. ஆடைத்துறை என்னும் போது அமெரிக்க சந்தை மிக முக்கியமானது. அப்ப அமெரிக்கா இன்று அறிவித்துள்ள வரிகளின்படி இலங்கைக்கு 44 வீதம், இந்தியாவுக்கு 26 வீதம், சீனாவுக்கு 29 வீதம் என்று இப்படி போகுமா இருந்தால், அப்ப இலங்கை ஏனைய நாடுகளுடன் மிகப்பெரிய நாடுகளுடன் அமெரிக்க சந்தையில் போட்டியிடும் போது இலங்கை பொருட்கள், இலங்கை ஆடைகள் மிக விலை அதிகமாக இருக்கும். இது ஒரு பாதிப்பை இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தும். என்றால் லட்சக்கணக்கானவர்கள் ஆடைத்துறையில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் உலகளாவிய ரீதியில பொருளாதாரம் மந்தமாகி கொண்டு போகின்றது. இலங்கையோட முக்கியமான சந்தை, ஏற்றுமதி சந்தை வட அமெரிக்கா, அடுத்தது ஐரோப்பா. அப்ப உங்களுக்கு தெரியும், யுத்த பாதிப்புகள், அமெரிக்காவோட வரி அதிகரிப்புகளால் ஐரோப்பாவும் பாதிக்கப்பட போகின்றது. ஆகவே அவர்களும் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்கள், ஆடைகள், தேயிலைகளுக்கெல்லாம் கேள்வியை குறைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இலங்கையுடைய ஏற்றுமதி சந்தை மிக பாரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகும் போது இலங்கை பொருளாதாரம் பாதிப்படைவது தவிர்க்க முடியாதது. அதன் விளைவாக இலங்கையில பணவீக்கம் ஏற்படலாம், வேலையின்மை ஏற்படலாம், இலங்கை நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடையலாம். இதை நோக்கித்தான் இன்றைய நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே வரப்போற நாட்கள், மாதங்கள் என்பது இலங்கைக்கு மிக மிக சிக்கலான காலப்பகுதியாகத்தான் இருக்க போகின்றது. நீங்கள் கூறுகின்ற வகையில் இவை இயற்கையாக அல்லது உலக ஒழுங்கில் ஏற்பட்ட மாற்றமாக எடுத்துக்கொண்டாலும் கூட அதனை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அரசு அல்லது ஒரு துறை சார்ந்திருக்கக்கூடிய இடத்தில் இப்படியான சிக்கல்களை தவிர்க்க முடியாது. அது இயற்கையாக சிலது ஏற்படுத்தப்படுகின்றது, சிலது நடைமுறை ரீதியாக உலக ஒழுங்கினூடாக ஏற்படுத்தப்படுகின்றது. அதனை எதிர்கொள்ளக்கூடிய வலுநிலையில் அரசுகள் அல்லது அரசாங்கங்களை கட்டமைக்கக்கூடியவர்கள் அதனோடு பயணிக்க வேண்டும். இந்த அரசாங்கங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண
அசாதாரண சூழ்நிலையை தாங்கிக் கொள்வதற்கு அல்லது அதனை கடந்து செல்வதற்கு அல்லது அதனை எதிர்கொண்டு வெற்றி கொள்வதற்கான வலிநிலையில் இருக்கின்றதா? உங்கள் கேள்விக்கான பதில், இலங்கை பொருளாதார நிபுணர்களால் வழிநடத்தப்படுவதை தவிர்த்து அரசியல்வாதிகளால் தான் நீண்ட காலமாக வழிநடத்தப்படுகின்றது. ஆகவே அரசியல் ரீதியான முடிவுகள், ஒரு பிரபலியமான முடிவுகள் தான் இலங்கை பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்றன. ஆகவே அரசியல் என்பது முக்கியம் வரும்போது பொருளாதாரம் முன்னிலைப்படுவதில்லை. இதனால தான் உரிய கொள்கைகளை வகுத்து அடுத்த கட்டத்திற்கு போக முடிவதில்லை. இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள். அப்ப இந்த அரசாங்கமும் உடனடியாக இதை குறுங்காலத்தில் மாற்ற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பல நாடுகள் அப்போ செய்திருக்கின்றன. சிங்கப்பூர் செய்தது, மலேசியா செய்தது, தாய்லாந்து செய்தது, தென்கொரியா 60களிலே செய்தது, வியட்நாம் 90களில் செய்தது, சீனா, இந்தியா மிகப்பெரிய மாற்றங்களை செய்திருக்கின்றன. ஆகவே இலங்கை அரசாங்கத்தில் இந்த பிரச்சனை 77ஆம் ஆண்டு தாராளமயப்படுத்தல் என்பது ஒரு ஆரம்ப புள்ளி. அதன் பிறகு பெரிய மாற்றம் எதுவுமே இடம்பெறவில்லை. ஏனென்று சொன்னால் இலங்கையில பொருளாதாரம் அல்லா காரணிகள் முன்னிலை பெற்று, உங்களுக்கு தெரியும், இலங்கை 30 வருஷத்துக்கு மேல யுத்தத்தை எதிர்கொண்ட நாடு. இந்த காலத்தில எல்லாம் பொருளாதாரம் பன்முகப்படுத்தப்படவில்லை, ஏற்றுமதி விரிவாக்கம் செய்யப்படவில்லை, ஏற்றுமதி பன்முகப்படுத்தப்படவில்லை, ஏற்றுமதி சந்தைகள் பன்முகப்படுத்தப்படவில்லை. அதன் விளைவுகளைத்தான் இன்று நாடு எதிர்கொள்கின்றது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நீங்கள் இலக்கினை நிர்ணயித்து பெரிய மாற்றங்களை காட்டாமல் வெறுமனே நகர்ந்து கொண்டிருந்தால் ஏனைய நாடுகளும் அவ்வாறு செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியட்நாமுடைய எழுச்சி மிக முக்கியமானது, தாய்லாந்தின் எழுச்சி மிக முக்கியமானது. ஆகவே இலங்கை தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதற்காக ஏனைய நாடுகளும் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் என்று நாங்கள் எதிர்கொள்ள இயலாது. கடந்த 10 வருஷ காலத்துல இலங்கையில தலா வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு $223 வெறுமனே $223 10 வருஷ காலத்துல. ஆகவே இந்த விஷயமே எங்களுக்கு பல செய்திகள் சொல்லுகிறது. 10 வருஷ காலத்துல இலங்கை தன்னுடைய தலா வருமானத்தை வெறும் $223 அதிகரித்துள்ளது என்று சொன்னால் எங்களுடைய பொருளாதார விரிவாக்கம் எவ்வாறு இருந்திருக்கின்றது? ஆகவே மிகப்பெரிய பாய்ச்சலை செய்வதற்குரிய கட்டமைப்பை இலங்கை பொருளாதாரம் கொண்டு வரவில்லை. அதற்குரிய வழிநடத்தல்களை இலங்கை அரசியல்வாதிகள், இலங்கை அரசாங்கம், கடந்த கால அரசாங்கங்கள் எல்லாம் வழங்கி இருக்கவில்லை. அதனாலதான் இன்று இலங்கை பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றது. எல்லாம் தெரிவிக்கப்பட்ட பிரச்சனைகள், தாங்களாகவே தெரிவிக்கப்பட்ட பிரச்சனைகளாக தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பொருளாதாரத்துறையின் பேராசிரியர் சுரங்க சில்வா அவர்கள் குறிப்பிடுகின்றார், இலங்கை மீது அமெரிக்கா மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட வரியை விதித்தால் அது நாட்டின் ஆடைத்துறையில் பணிபுரியும் சுமார் 1/2 மில்லியன் பணியாளர்களை பாதிக்கும் என்று உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துறையினுடைய பேராசிரியர் ஒருவர் குறிப்பிடுகின்றார். அதை குறிப்பிட்டவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். குறித்த பணியாளர்கள் வேலையை இழந்தால் சமூக வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என குறிப்பிடுகின்றார். நீங்கள் முன்னர் தொடர்ச்சியாக வலியுறுத்திய விடயம், ஆடை உற்பத்தியில் தான் இலங்கையினுடைய அதிகளவான அந்நிய செலாவணி இருப்பதாக, அதனைத்தான் அவர் வேறு ஒரு பொருள் கூடலாக கூறுகின்றார். நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இன்று ஒரு பெரும் சிக்கலை எதிர்கொண்டிருக்கின்றது. அதற்கான விவாதங்களோ அல்லது அது தொடர்பான கருத்துக்களங்களோ திறக்கப்படாமல் உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கி அரசு சென்று கொண்டிருக்கின்றது. மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடன் கலந்துரையாடுவது தொடர்பில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனுகுமா திசாநாயக்க ஒரு கடிதம் எழுதினார். அதனை அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்திருப்பதாக அவர் ஒரு செவ்வியிலே குறிப்பிடுகின்றார். அப்படியாயின் இலங்கையின் ஆடை உற்பத்தி துறையின் வாழ்விடமாகவும் உறைவிடமாகவும் இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருக்கின்ற போது இலங்கை அரசு முறையாக கையாளவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஆடை தொழிற்சாலை ஏற்கனவே பிரச்சனைகளை எதிர்கொள்ள தொடங்கி விட்டது என்றால், இப்போ ஆரம்பத்தில் கிராமப்புறங்களில் கடுமையான வேலை இன்மை காணப்பட்ட காலத்தில் ஆடை தொழிற்சாலைகள் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது உண்மை. அது 77-78ஆம் ஆண்டு காலத்தில் பெருமளவுக்கு கிராமப்புற இளைஞர்கள், யுவதிகள் நகரப்புறங்களை நோக்கி, குறிப்பாக மேல்மானத்தை நோக்கி வந்து ஆடத்துறையில் இணைந்து கொண்டார்கள். இன்று ஆடத்துறை ஒரு கவர்ச்சிகரமான, சமூகத்தில் நாங்கள் ஆடை தொழிற்சாலை வேலை செய்கிறோம் என்று உயர்வாக சொல்லக்கூடிய நிலை இல்லாதிருப்பதால் என்னுடைய நண்பர்களுடைய கருத்தின்படி பலர் ஆடை தொழிற்சாலையிலிருந்து தாங்களாகவே வெளியேற தொடங்கியுள்ளதாக இந்த அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு முன்னர் தகவல் வெளியாகியது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், திடீரென அமெரிக்காவின் வரி இவ்வளவு காலம் 12% இருந்த வரி இனி 44% போக போறோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த அமெரிக்காவிலிருந்து கம்பெனிகள் இலங்கை ஆடைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஓர்டரை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது அல்லது குறைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மீள்கட்டமைப்பு செய்வதற்கெல்லாம் அவர் உடனடியாக முயற்சிக்க கூடும். அதை எதிர்கொள்வதற்காக உடனடியாக இங்கே உற்பத்தியை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, தொழிலாளர்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நிச்சயமாக தொழிலாளர்கள் வேலை இழக்கப் போகிறார்கள், இலங்கைக்கான ஏற்றுமதி சம்பாத்தியம் குறைய போகின்றது.
ஆனால் அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றது. ஏன்னா எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே எந்த விதமான வர்த்தக உடன்படிக்கைகளும் இதுவரைக்கும் இல்லை. அமெரிக்காவுடன் இலங்கை சுயமாக சென்று பேச வேண்டும். இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் அமெரிக்கா சொன்ன 88% இலங்கை விதிக்கின்றது என்று சொல்வதை மறுதளிக்கவில்லை. அமெரிக்கா சொல்லுவது தவறு, நாங்கள் 88% விதிக்கவில்லை. அதில் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தால் இலங்கை ஏற்றுமதி செய்வது முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. ஆனால் இறக்குமதி செய்யும் இடத்தில் முதலாவது இடத்தில் சீனா இருக்கின்றது. சீனா இலங்கையில ஏற்றுமதி சந்தையில மிக முக்கியமான பங்கை வகிக்கவில்லை. அந்த பட்டியலை பார்த்தா 2-3% கூட சீனா எங்களிடம் இறக்குமதி செய்யவில்லை. எங்களுடைய ஏற்றுமதி சீனாவுக்கு போகவில்லை. அப்ப இந்த இடத்துல அமெரிக்காவுடன் வர்த்தக உறவில் இருந்த இலங்கை நீண்ட காலமாக ஆடைத்துறை இவ்வாறே செல்லும் என்று எதிர்பார்த்து இலங்கை கொள்ளுவாப்பாளர்கள் இருந்தது தவறு என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்வார்கள். என்றால் இலங்கை அந்த ஆடை தொழிற்சாலையிலிருந்து வியட்நாம் மாறியது போல அந்த ஹைடெக் தொழில்துறைக்கு மாறவில்லை. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வியட்நாம் மாறின மாதிரி 90ஆம் ஆண்டுகளில் பொருளாதார தாராளமயப்படுத்தின வியட்நாம் மாறிவிட்டது, இலங்கை மாறவில்லை. அது ஒரு பிரச்சனை, இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனை. ஆகவே இன்று உடனடியாக அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் 2000ஆம் ஆண்டுக்கு முதல் 2002ஆம் ஆண்டுக்கு முதல் MFA மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட்டுக்கு இலங்கைக்கு ஒரு கோட்டா கொடுத்திருந்தது. அந்த கோட்டா இலங்கைக்கு எப்பவும் இருந்தது. அது 2002ஆம் ஆண்டுக்கு கூட இல்லாமல் போய்விட்டது. இதனால அமெரிக்காவுடன் உடனடியாக வர்த்தக உடன்பாட்டுக்கு போய் ஆரம்பத்திலே இதை சேர்க்க வேண்டும். அப்ப 88% இலங்கை வரி விதிக்கிறது என்று சொன்னால் அமெரிக்க பொருட்கள் இலங்கையில் இல்லை. அமெரிக்க பொருட்கள் பெரும்பாலும் இலங்கை இந்த கால்நடைக்கான தீவனங்களும் மருந்து பொருட்கள் தான். அவை கூட பெரிசா இலங்கையில இல்லை. அவ இப்பொழுது அமெரிக்கா கூறிய விடயம் இலங்கை உட்பட எல்லா நாட்டுக்கும் நீங்கள் எவ்வளவு எங்கட பொருட்களுக்கு வரி விதிக்கிறீங்கன்றதை வழிகாட்டி விட்டது. இப்பொழுது இலங்கை நடவடிக்கை எடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை செய்து இலங்கை எவ்வளவு குறைக்க போகிறது. இப்ப உதாரணமா சொல்ல போனா கால்நடை தீவனங்கள் சோயா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் போது இலங்கையிலும் அது உற்பத்தி இடம்பெறுகின்றது. ஆகவே இலங்கை உற்பத்தியை பாதிக்காத அளவுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு வரி குறைக்க வேண்டும். ஆனால் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நியாயமான வரி விதிப்பை விதிப்பது இலங்கைக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கக்கூடிய வகையில் அது இருந்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் குழம்பி விடுவார்கள். ஆகவே அதையும் பாதுகாத்துக் கொண்டு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை செய்து உடனடியாக தீர்வு காணாவிட்டால், இதுக்கு வருடக்கணக்கு காத்திருக்க இயலாது, மாத கணக்கில் இதை செய்யாவிட்டால் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு அமெரிக்கா வரியை 44% அவர்கள் 90 நாளுக்கு காலப்பகுதி வந்திருந்தாலும் 90 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியாது. இலங்கை ஒரு நீண்ட கால திட்டத்தை வகுத்து அமெரிக்காவுடன், என்ற அமெரிக்காங்களுக்கு மிக முக்கியமான ஏற்றுமதி சந்தை, அந்த அமெரிக்காவுக்கு மாற்றீடாக இலங்கை வேறு சந்தையை பெறக்கூடியதாக இருக்கும்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ள அந்த சந்தையை மாற்ற இயலாது. ஆக இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக இலங்கை தீர்வு காண வேண்டும். ஒரு குழு அமைக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். ஒரு அதி உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த அளவு தூரம் அவர்கள் பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தி தீர்வை காண போகிறார்கள் என்பதைத்தான் வரப்போற கிழமைகள், மாதங்கள் அல்ல, கிழமைகள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போது நீங்கள் கூறுகின்ற அந்த காலப்பகுதியில் 44% அதிகரிப்பு என்பது இலங்கை போன்ற நாடுகளுக்கு அது வரலாற்றில் யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமை என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் கூட குழு அமைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இந்த விவகாரங்கள் தொடர்பிலான ஏதோ ஒரு முயற்சிகளை எடுத்திருக்கின்றார், அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தினமும் என்னுடன் பல நாடுகள் கதைத்திருக்கின்றார்கள். இலங்கை அவருக்கு தெரியாதிருந்தாலும் இலங்கை தொடர்பில் கூட அங்கு சரியான புரிதல் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய வெளிநாட்டு அமைச்சில் தொழில் புரியும் தூதரக அதிகாரிகள், தூதர்கள், உயர்ஸ்தானிகர் எல்லாம் 80% அரசியல் நியமனங்கள் என்று சொல்லப்படுகின்றது. 20% தான் அந்த 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 பரீட்சையில் இலங்கை வெளிநாட்டு பரீட்சையில் சித்தி அடைந்து வருபவர்கள். ஆகவே தூதர்கள், உயர்ஸ்தானிகர் எல்லாமே அரசியல்வாதிகள், குறிப்பா அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மிக முக்கியமான பெரிய மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுடைய உறவினர்கள், நண்பர்கள் தான் நியமிக்கப்பட்ட வரலாறு. அவர்களுக்கு கீழே தான் இந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகள் எல்லாம் தொழில்பட்டது வரலாறு. ஆனால் இந்தியாவில எல்லாம் கிட்டத்தட்ட 100% அந்த பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள் தான் வெளிநாட்டு அமைச்சிலே வேலை செய்கிறார். இலங்கையில் அப்படி அல்ல. உங்களோட கேள்விக்கான பதில், இப்ப அமெரிக்காவில முக்கிய வர்த்தக பங்காளி என்ற ரீதியில ஒரு பொருளாதார அறிவு கொண்ட ஒரு தூதர், அந்த துறையில் விற்பனராக இருப்பவர் இருந்திருந்தால் இந்த விடயங்களே முன்னரே கணிப்பிட்டிருக்கலாம். ஆனால் ஜனாதிபதிகளின் உறவினர்களும் நண்பர்களும் அவருடைய குடும்பங்களோட போய் எங்களுடைய டாலரில், எங்களுடைய பணத்தில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, தங்களுடைய குழந்தைகளுக்கு அங்கே அமெரிக்காவில் கல்வி கற்று கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அதுக்குரிய விலையை இன்றைக்கு நாட்டு மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள். இது இப்ப இலங்கை
இந்த முக்கியமான நாடுகள் எங்களுக்கு எந்தெந்த நாடு ஏற்றுமதி, எந்தெந்த நாடு இறக்குமதி, அந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது எந்த அளவு தூரம் அவர்கள் திறமை அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்களா அல்லது தங்களுடைய உறவுகள், நட்புகள் அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்களா என்றால், கடந்த காலத்தில் உறவுகள், நட்புகள் அடிப்படையில் தான் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அந்த அறிவு இல்லாத போது திறம்பட செயற்பட முடியவில்லை, திட்டங்களை வகுக்கவில்லை, அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசவில்லை, மாற்று வழிகளை தேடவில்லை. அதனுடைய விலையை சாதாரண ஆழத் தொழிற்சாலையில் இருக்கிற ஊழியர்கள், இலங்கை ஊழியர்கள் விலை கொடுக்கிறார்கள். அது இந்தியாவிடமிருந்து பல வகையான போர் உபகரணங்கள் அல்லது போர் விமானங்களை எல்லாம் இலங்கை கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றது, அல்லது புதிய வசதிகளோடு வருகின்ற விமானங்கள், கடற்படையின் கப்பல்களையும் இலங்கை கொள்வனவு செய்திருக்கின்றது. இலங்கை தமது விமானப்படை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் போர் விமானம் ஒன்றை வாங்க மறுத்துவிட்டதாக இந்தியா குறிப்பிட்டிருக்கின்றது. அதற்கு அனுரகுமார தரப்பில் ஒரு வியாக்கியானம் குறிப்பிடப்பட்டதாகவும் அந்த ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் அவர்களால் பார்க்கப்பட்டாலும் கூட அவர் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது, இருக்கின்ற விமானங்களை அல்லது இருக்கின்ற விமானப்படையின் இலங்கையில் விமானப்படையை மேம்படுத்தி வருகிறார், இதற்காக இந்தியாவின் போர் விமானங்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. இதில் அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இருப்பவற்றை பயன்படுத்துவோம், இருக்கின்றவற்றை கொண்டு நகர்த்துவோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் வழமைக்கு மாறாக முதல் முறையாக இது இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்று, இலங்கையில் இப்போ யுத்தம் நடக்கவில்லை. பெரிய அளவுக்கு நீங்க சொல்றபடி யுத்த விமானங்கள் எந்த அளவு தூரம் பெரிய அளவுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றன என்றது வாத விவாதத்துக்குரியது. இலங்கைக்குரிய முன்னுரிமை அடிப்படையில் இன்றைய பிரச்சனை பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. இந்த 3 சக்திகள் இருக்கு இலங்கைக்கு: சீனா, இந்தியா, அமெரிக்கா. இந்த 3 சக்திகளையும் சமமான திசையில் கொண்டு போவது. இப்போ அண்மை காலத்தில் ஏற்பட்ட 2 விஜயங்கள். ஒன்று, இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு போனது, இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்ததெல்லாம் தொகுத்து நீங்க பார்க்கும்போது அந்த விஜயங்கள் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியதாக இலங்கை பக்கத்தில் அறியப்படவில்லை. அந்த ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும், சிறிய சிறிய அதிர்வுகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 1977 ஆண்டு பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்திய போது அமெரிக்காவுடன் நெருங்கி தாராளமயப்படுத்தல் என்பது மிகப்பெரிய விடயமாக கருதப்பட்டது. இந்தியாவை விட்டு அமெரிக்காவுடன் இலங்கை சென்று விட்டது. அவ்வாறான நிலையை நான் இப்பொழுது பார்க்கவில்லை. இதெல்லாம் மிக மிக சிறிய விடயங்கள். ஏன்னா இலங்கைக்குரிய முன்னுரிமை இன்றைக்கு பொருளாதாரத்தை பழைய நிலையை கொண்டு வருவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, மிகப்பெரிய ஏற்றுமதியை அதிகரிப்பது, உற்பத்தியை பெருக்குவது என்பதுதான் இலங்கையோட முன்னுரிமை. சீனாவிடமிருந்து ஒரு விமானம் வாங்குவது, இந்தியாவிடமிருந்து ஒரு விமானம் வாங்குவதெல்லாம் இலங்கைக்கு முன்னுரிமையாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இலங்கை ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ற நாடு அல்ல. இன்றைக்கு இலங்கையில பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனை நீண்ட காலமாகவே பின்தள்ளப்பட்டது. அவர் இலங்கை ஜனாதிபதி பெரிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை செய்து விட்டார். இந்தியாவுக்கு போய் செய்தார், இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்தவர் செய்தார் என்று எந்த விடயங்களும் சர்ச்சைக்குரியதாக இதுவரைக்கும் ஆகவில்லை. சிறிய சிறிய அதிர்வுகள் ஏற்பட்டன, ஆனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக நான் கருதவில்லை. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய பார்வையில் இந்த விவகாரம் ஒரு ராஜதந்திர சிக்கலாக மாறாதா? கடந்த காலங்களில் இந்தியா எவற்றை கொடுத்தாலும் வாங்கிய சூழ்நிலையில் இப்போது முதல் முறையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை, இந்தியாவை பொறுத்தவரையில இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள். ஒன்று, பங்களாதேஷ் பெரிய சிக்கலாக உருவாகி கொண்டிருக்கின்றது இந்தியாவுக்கு. பங்களாதேஷ் இப்போ பங்களா அரசாங்கத்துக்கு தலைமைதாங்கிற டாக்டர் யூனுஸ் அவர்கள் அந்த கிழக்கு இந்தியாவினுடைய கிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்கள் ஒரு சிறிய பகுதியால் தான் இந்தியாவோடு இணைக்கப்படுது. அது பக்கத்தில் இருப்பது பங்களாதேஷ். அவர் கூறிய விடயம், அந்த 7 மாநிலங்களும் லேண்ட்லாக்ட், நிலத்தால பிணைக்கப்பட்டதாக இருக்குது. இந்தியாவுக்கு அந்த 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 மாநிலங்கள் அடைவது மிக குறுகிய வழி ஊடாக. சீனா முதலீடு இங்கே தேவை. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள சீனாவின் உதவியுடன் பங்களாதேஷ் ஒரு விமான நிலையத்தை அமைக்கப் போகின்றது. பாகிஸ்தானும் அதுக்குள்ள வருகின்றது. ஆகவே பாகிஸ்தான் ஒரு சர்ச்சைக்குரிய நாடாக இருக்குது இந்தியா. பங்களாதேஷ் அண்மைய நாட்களில் பெரிய பிரச்சனையா இருக்குது. நேபாள் கூட நல்ல உறவில் இல்லை. பூட்டானை தவிர வடபுலத்தில் இருக்கிற சீனா மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷும் சீனாவும் நெருங்குகின்றது. ஆகவே இந்த விடயங்களை ஒப்பிடும் போது இலங்கையை ஓரளவுக்கு மெதுவாக கையாள இந்தியா முற்படுவது புரிகின்றது. இலங்கையில் உள்ள ஆட்சியாளர்களும் சீனா, இந்தியாவை மிக கவனமாக கையாளுவதைத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்து, காலத்திற்கு காலம் உங்களுக்கு தெரியும், சீனாவுடனும் நல்ல உறவில் இருக்கிறார்கள், இந்தியாவுடனும் பாதுகாப்பு உடன்படிக்கை செய்கிறார்கள். சீனாவை தூக்கி எறிந்த மாதிரி கண்டு இல்லை. ஆனால் அவர்கள் மிக கவனமாக காய் நகர்த்துவதைத்தான் நான் பார்க்கிறேன். இப்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்போ அல்லது அமெரிக்காவின் நிலைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய
தொழில் முகவர்கள் இலங்கையர்களால் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அவர்களை உள்வாங்குவதில் நீங்கள் முன்னரும் குறிப்பிட்டீர்கள், இந்த செவியினை ஆரம்பத்திலும் குறிப்பிட்டீர்கள், புலம்பெயர் நிதி முக்கியமாக இருக்கின்றது என்று. அது முக்கியமாக இருக்குமாக இருந்தால் அதற்கான மூலோபாய திட்டத்துக்கும் ஏதாவது வழிவகைகளை அரசு விரைந்து செயற்படுத்துவது கட்டாயமா அல்லது காலதாமதமாவது நல்லதா? நான் அதை எதிர்பார்த்தேன். உதாரணமா இந்த அரசாங்கம் வந்தவுடன் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த வெளிநாட்டு முதலீடுகளை மிக இலகுவாக கொண்டு வருவது. இப்ப இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் யாரும் இன்னும் வைக்கவில்லை. அமைச்சர்கள் தங்களுடைய நண்பர்களை, உறவினர்களை தங்களுடைய அமைச்சர் கீழ வர நிறுவனங்களுக்கு தலைவராக நியமித்ததாகவும் தகவல்கள் இல்லை. அது ஒரு நல்ல விஷயமா தான் பெரும்பாலும் பார்க்கப்படுகின்றது. இன்னொரு வகையில இப்போ போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு சபை இருக்கின்றது. ஆனா இலங்கையில் என்ன பிரச்சனை, நிதி அமைச்சு ஒரு பக்கம் இருக்கின்றது, உள்நாட்டு இறைவரி தலைக்கள நிதி அமைச்சருக்குள்ள வருகின்றது, ஆனா முதலீட்டு சபை வேறொரு அமைச்சருக்குள்ள வருகின்றது. ஆகவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அனுமதியை பெறும்போது பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு இடையே அலைய வேண்டிய கட்டம் இருக்கின்றது. ஆகவே இது எல்லாம் ஒரே குடையங்கள் கொண்டு வந்து ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள அனுமதி கொடுப்பது மாதிரி ஒரு விஷயம் இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும். ஊழலை பூச்சியத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் இலங்கையால செய்ய இயலும், சிங்கப்பூர் மாதிரி செய்ய இயலும். அதற்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு மிக வேகமாக செயற்பட வேண்டும். ஆனா அதுக்குரிய வெளிப்புற சூழ்நிலை இலங்கைக்கு சாதகமாக இல்லை என்றால் இன்று உலகத்தில் நடைபெறுற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு யுத்த அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா பக்கத்திலும் பிரச்சனையா இருக்கின்றது. ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் முடிந்த மாதிரி இல்லை. ஐரோப்பா பொருளாதார மந்தத்தில் சிக்கி தவிக்கின்றது. அமெரிக்கா கனடா உறவுகள் சிக்கலா இருக்கின்றது. அமெரிக்க பொருளாதாரம் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை யாருக்கும் தெரியாது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் உள்ள பிரச்சனை என்ன முடியவில்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை என்ன முடியவில்லை. தாய்வானை சீனா கைப்பற்றக்கூடும் என்று அந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில வெளிநாட்டு முதலீடுகள் இலகுவாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. அந்த சிக்கலுக்குள்ள இலங்கை சிக்கி இருக்கிறது. அப்ப இலங்கையோட பிரச்சனை உள்நாட்டில் சில வசதிகளை செய்து கொடுக்கும் போது வெளிப்புற சூழலும் சாதகமா இருக்க வேண்டும். அது இலங்கை மட்டுமில்லை, எல்லா நாடுகளுக்கும் இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. இலங்கை போன்ற ஒரு சிறிய பொருளாதாரத்தை கொண்ட ஏற்றுமதியில அளவுக்கு அதிகமாக தங்கி இருக்கிற நாட்டுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கின்றது. ஏன்னா இலங்கைக்கு அந்நிய செலாவணியை கொண்டு தர்ற மூலங்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய தன்மையா இருக்கின்றன. அது ஆடை ஏற்றுமதியா இருக்கலாம், புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கலாம், தேயிலை ஏற்றுமதியா இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் உல்லாச பணத்துறையா இருக்கலாம், எல்லாமே திடீரென மாறக்கூடிய நிலைமை. ஏன்னா யுத்தம் அங்க வந்தால் உல்லாச பணத்துறை பாதிக்கப்படும், ஏற்றுமதி இலகுவில் செய்யலாம். ஆனா பெட்ரோலியம் எல்லாம் நாங்கள் இறக்குமதி செய்தே ஆக வேண்டும். ஆனா இலங்கையோட இறக்குமதி பக்கம் அத்தியாவசியமா இருக்கிறது, ஏற்றுமதி பக்கம் பாதிக்கப்படக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே இதுதான் 76 ஆண்டு கால பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையில இலங்கை திடீரென ஒரு வருஷத்துக்குள்ள வெளியில வரையலாம். இந்த அரசாங்கம் சரியாக செயற்படுமா இருந்தால் கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை திருத்தி ஒரு புது கட்டமைப்புக்குள்ள நாட்டை கொண்டு போகுமா இருந்தால் 5 வருஷத்துக்கு பிறகாவது நிலைமை வளமைக்கு திரும்பலாம். ஆனால் இன்று வரைக்கும் சிக்கலா தான் இருக்கு. நீங்கள் குறிப்பிடுகின்ற காரணிகளோடு ஊழல்வாதிகள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஊழலில் ஈடுபட்டதுதான் இலங்கையினுடைய இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டீர்கள். ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எந்த ஊழல்வாதிகளை கைது செய்திருக்கின்றது? எத்தனை ஊழல்வாதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றது? எத்தனை ஊழல்வாதிகள் தொடர்பில் கோப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்று கூறிய அரசு ஏன் தயங்குகின்றது? மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தை அல்லது ஊழலில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதில் அல்லது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் இந்த அரசு தயக்கம் காட்டுவது என்பது அந்த ஊழல்களோடு இந்த அரசுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்கின்ற அச்சம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டை அரசாங்கத்தில் உள்ளவர்களும் அறிவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இவர்கள் நிறைய குற்றச்சாட்டி தான் வந்தவர்கள், இப்பொழுது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று. நான் சிலருடன் பேசும்போது இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன். நடவடிக்கை எடுப்பதற்குரிய முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது மெதுவாகத்தான் போகிறதா, தாமதம் இருக்கிறதான்னு சொன்னால் எனக்கு வந்த பதில் 2 இருக்கின்றது. ஒன்று, நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, தாமதங்களும் இருக்கின்றது. நீங்க சொல்லுவது உங்களுக்கும் எனக்கு மட்டுமில்லை, இதை பார்க்கிற உடற்பு நேரலுக்கு மட்டுமில்லை, அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கே தெரியும் தங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஆகவேதான் இவர்கள் அடுத்த தேர்தலுக்கு பேராசிரியர் அவர்களே, இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் கூறுகின்றீர்கள் உங்களுக்கு தலைவலியும் காய்ச்சலுமாக இருக்கின்றது என்று. அதற்கான மாத்திரைகளை அல்லது அதற்கான நோய் நிவாரணிகளை நீங்கள் எடுக்காமல் தொடர்ந்து அந்த வியாதியோடு இருப்பது என்பது எப்படி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும்? அது போன்றுதான் ஒரு நாட்டிலே இப்படியான சிக்கல்களுக்கு காரணம் இவர்கள் தான் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தயக்கம் என்றால் அனுரகுமாரவும் டெல்வின் சில்வாவும் கேடி லால்காந்தவும் அல்லது அங்க இருக்கக்கூடிய விமல் ரட்நாயக்க போன்றவர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டவர்களா? நீங்கள் அவ்வாறு குற்றம் சுமத்தினாலும் நான் அதை எந்தளவு தூரம் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்று எனக்கு
சிக்கல் நிலைமை இருக்கின்றது. ஏன்னா அரசியல் என்பது இலகுவானது அல்ல. அந்த குற்றச்சாட்டுகள் என்பதற்கு ஆதாரம் உங்களுக்கு தெரியும். ஊழலில் ஈடுபடும் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் எல்லா ஆதாரத்தையும் ஒரு 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 கோப்புகளில் வைத்துவிட்டு வெளியேறுவதில்லை. ஊழலில் ஈடுபட எல்லோருமே எல்லா ஆதாரங்களையும் தங்கள் அமைச்சில வைத்துவிட்டு வெளியேறுவதில்லை. அப்ப அந்த ஒரு சிக்கல் எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனால் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் இடம்பெற வேண்டும். உங்களுக்கு நான் அடிக்கடி உங்களிடம் சொல்வது, இந்தியாவில் 90களில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ED என்று கொண்டு வரப்பட்டது. அந்த அமைப்பு வந்த பிறகு ஒரு ஒரு அந்த அமைப்பு விசாரணையை நடத்தி அந்த அமைப்புக்கு கைது செய்கிற அதிகாரம் இருக்குது. அந்த அமைப்புக்கு கைது செய்கிற அந்த அமைப்பு கைது செய்தால் அவர்களுக்கு பிணை வழங்குவது மிக கடினம். பிணை பெற இயலாது, நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டும். அந்த ED கைது செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டது 90% மேலதிகமாக இருக்கின்றது. ஆகவே துல்லியமான தகவல் இல்லாமல் ED ஒருவரை கைது செய்யாது. இது இந்தியாவில் 90களில் கொண்டு வரப்பட்டு இன்று அது பலம் பொருந்திய அமைப்பாக இருக்கின்றது. அதற்கு நிகரான ஒரு அமைப்பு இலங்கையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. அப்படி வரும்போது உடனடியாக இன்றைய சட்டத்தில் நீங்க சொல்வதுபடி கைது என்னும் போது கிரிமினல் ஒஃபென்ஸ் இருக்குது, கிரிமினல் குற்றம் இருக்கின்றது, சிவில் இருக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக கைது செய்யப்படுவதெல்லாம் சிவில் அமைப்புக்குள்ள வருவார், சிவில் குற்றங்களுக்குள்ள வருவார். சிவில் குற்றங்களுக்கு உடனடியாக பிணை வழங்கப்பட்டுவிடும். அப்ப அதனாலதான் இன்றைய சட்டங்கள் ஒரு ஊழலுக்கு உள்ளானவர் கைது செய்யப்படும் போது அவர் மிக குறுகிய காலத்தில் வெளியில வந்து விடலாம், பிணையில் வந்து விடலாம். ஆகவே இதுக்கு ஒரு மாற்று அமைப்பு இந்தியாவை போல ஒரு ED அமலாக்க பிரிவு என்று இந்தியாவில் சொல்லுவார்கள். அப்படி ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டு தகுந்த ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு பிணை இல்லாமல் தண்டிக்கப்படும் போதுதான் இதுக்கு மாற்றம் பெறும். நீங்கள் அவ்வாறு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அதை கொண்டு வரவில்லை என்று கேளுங்கள். நான் இப்போது கேட்கின்றேன். குற்றச்சாட்டாக கேட்பதற்கு காரணம், யுத்தம் காலத்தில் பெரும் ஊழல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அந்த யுத்த காலத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு கையுயர்த்தியவர்கள் இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியான JVP-யினர். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்று 3/2 பெரும்பான்மையோடும் நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவான ஆளுங்கட்சியாக கிட்டத்தட்ட இலங்கை வரலாற்றிலே இந்த தேர்தல் முறையிலே ஒரு பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி, நீங்கள் கூறிய ஒரு விடயத்துக்கு ஒரு தனியான ஒரு நீதிமன்ற பொறிமுறையை உருவாக்கி ஊழல்வாதிகளை தண்டிப்பதற்கான நாடாளுமன்றத்தில் ஒரு திருத்தச் சட்டத்தை ஏற்படுத்தி அதனூடாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் கூட ஏன் தயக்கமாக இருக்கிறார்கள்? அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். அதோடு தேவை, இது நீண்ட காலமாகவே இந்த தேவை உணரப்பட்டது. இந்த தேவை உணரப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த கட்டமைப்பை கொண்டு வராமல், அந்த சட்டங்களில் திருத்தம் கொண்டு வராமல் இன்றைய சட்டங்களின் கீழே கைது செய்யப்பட்டால், நான் சொன்னது போல ஒருவரை கைது செய்யும் போது கிரிமினல் குற்றமா அல்லது சிவில் குற்றமா, இந்த ஊழல் எல்லாம் சிவில் குற்றங்களுக்குள்ள வரும். அப்ப அவரை நீங்கள் நீண்ட காலம் தடுத்து வைக்க இயலாது, அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டு விடும். ஆகவேதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு தனியான அமைப்பு உருவாக்கப்பட்டு சட்டங்கள் மாற்றப்பட்டு அந்த அமைப்புக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டு கைது செய்யப்படும் போது, அதுவும் கைது என்பது தகுந்த ஆதாரங்களுடன் பெற வேண்டும். அதை நீண்ட காலமாக இந்த நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அது இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை மாற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலும் அந்த மாற்றம் வருமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஏன்னா இது இந்த அரசாங்கத்துக்குரிய விஷயம் அல்ல, இது இந்த நாட்டுக்குரிய தேவை. நாட்டுக்குரிய தேவை என்று சொன்னால் அது எல்லா மக்களுக்குரிய தேவை. அதை கொண்டு வராம தாமதித்தால் நாடுதான் மீண்டும் மீண்டும் சிக்கலுக்குள்ளே எதிர்காலம். சட்ட மூலங்களை கொண்டு வருவதில் அல்லது புதிய சட்ட திருத்தங்களை உருவாக்குவதில் எதுவும் சவால் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா புதிய அரசுக்கு? நான் நினைக்கவில்லை. அவர்களிடம் பாராளுமன்றத்தில் இலக்கம் இருக்கின்றது, 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. எந்த சட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றலாம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அரசியலமைப்பு மாற்றத்தை அவர்கள் செய்வது கடினம் என்று இன்று வரைக்கும் அதுக்குரிய முயற்சி எடுக்கப்படவில்லை. அது வேற விஷயம். அரசியலமைப்பை மாற்றுவது, மிகப்பெரிய அளவில் அரசியல் ரீதியான திருத்த சட்ட மூலங்களை கொண்டு வருவதை விட்டு விடுவோம். அது அவளுக்கு சங்கடம் இருக்கலாம், சிக்கல் இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்ற இந்த ஊழலை தண்டிப்பதற்குரிய, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை இலகுவாக கொண்டு வரலாம் என்று அவர்களுக்குரிய இலக்கம் 159 உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த நடவடிக்கை எடுக்கப்படுதா, அது எவ்வளவு காலம் தாமதிக்க போகின்றது, எவ்வளவு காலத்துக்குள்ள அதை கொண்டு வரப்போகிறார்கள், அந்த மாற்றங்களை வெளிக்காட்ட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. என்றால் அப்படி இல்லாவிட்டால் வரப்போற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வர்ற முடிவுகள் அவளுக்கு ஒரு முடிவை சொல்லும், மாநசபை தேர்தல் ஒரு முடிவை சொல்லும். அதிலிருந்தே அவர்கள் புரிந்து கொள்வார்கள், மக்கள் ஒரு விரைவான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், அந்த மாற்றத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கம் நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அரசாங்க கொள்கை வகுப்பாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியாத விஷயம் அல்ல, நிச்சயமாக தெரிந்திருக்கும் அவர்களுக்கு.
வங்கிகளில் வட்டி வீதங்களை குறைப்பது தொடர்பிலும் கூட பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. நிலையான வைப்பில் கூட இப்போது முன்னர் இருந்த வட்டி வீதத்தை விட கணிசமான தொகையினை குறைத்திருக்கின்றார்கள் வங்கிகள். இந்த நிலையான வைப்பினுடைய வட்டி வீதங்கள் குறைக்கப்படுவதும் வங்கிகளில் வட்டி வீதங்களுடைய திடீர் குறைப்புக்கான பின்னணி என்னவாக இருக்கின்றது? வங்கியிடம் அளவுக்கு அதிகமான பணம் இருக்கின்றது. அந்த நாங்கள் அதை திரவ பணம், லிக்விடிட்டி என்று சொல்லுவோம். அந்த திரவ பணம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் கடன் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா வட்டி வீதம் குறைந்தால்தான் கடனை பெற்று எல்லோரும் முதலீடு செய்வார்கள். ஆகவே அரசாங்கம் வட்டி வீதத்தை குறைத்து கடன் ஆக்கத்தை பெருக்க விரும்புகின்றது. அது ஒரு விஷயம். இன்னொரு வகையில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பணத்தை வைத்திருப்பது வைப்பாளர்களுக்கு பெரிய லாபகரமானதாக இல்லை. என்னென்னு சொன்னால் 7% வட்டி என்பது பெரிய வட்டி அல்ல. வட்டிக்கும் நீங்கள் 10% வித்கோலிங் டாக்ஸ், பிடித்து வைத்தல் வரி செலுத்த வேண்டி வரும். ஒவ்வொரு வட்டி தொகைக்கும் 10%. இவ்வளவு 5% இருந்தது, 10%. ஆகவே வங்கிகளில் வைப்பாக வைத்திருப்பது ஒரு கவர்ச்சிகரமான முதலீடாக இப்பொழுது இல்லை. ஆகவேதான் கடனை கூடுதலாக, குறைந்த வட்டி இருக்கும்போது கடனை கூடுதலாக பற்றி முதலீடு செய்ய எல்லோரும் முயல வேண்டும் என்பது அரசாங்கத்தின் விருப்பம். ஆனால் பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கும்போது அந்த அரசாங்கம் விரும்பும் கடன் அதிகரிப்பு ஏற்படுமா? எல்லோரும் கடனை பெற்று முதலீடு செய்வார்களா என்ற உங்களுக்கு ஆடத்துறை சாலையில் முதலீட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். உல்லாச பயணத்துறை பாதிக்கப்பட்டால், வெளிநாட்டிலிருந்து உல்லாச பயணிகள் வருவது குறைந்தால் ஹோட்டல் துறையில் முதலீடு செய்வர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே யாரு கடனை பெற்று முதலீடு செய்வது? நீங்கள் விவசாய கிராமங்கள், மீனவ கிராமங்களுக்கு போய் பார்த்தீர்களா இருந்தால், கிளிநொச்சியில கூட நான் பார்த்தேன். கிளிநொச்சி நகரத்தில் மட்டும் பல்வேறு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், நிதி கம்பெனிகள் இருக்கின்றன. என்றால் அங்கே உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில் விவசாயத்துறை மிக முக்கியமானது. விவசாயிகள் அதிக அளவு கடன் படுகிறார்கள், ஈடு வைக்கிறார்கள் குறுகிய காலத்துக்குள்ள. அளவுக்கு அதிகமான நிதி நிறுவனங்கள் அந்த எல்லா விவசாயமும் மீன்பொடியும் ஆதிக்கம் செலுத்துகிற இடங்கள்ல இருக்குது. ஆகவே இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், அவர்கள் அறுவடை காலத்தில் அந்த அடகு வைப்பதை விலத்துவது, தங்களுக்கு தேவையான போது அடகு வைப்பது, அப்படி நிதி நிறுவனங்களை நாடுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் என்னத்தை காட்டுது என்று சொன்னால், விவசாயத்துறை, மீன்பிடித்துறை அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் மிகப்பெரிய அளவு முதலீடு செய்யக்கூடிய நான் சொன்ன ஆட தொழிற்சாலைகள் இருக்கலாம், கொட்டல் துறை, இதெல்லாம் வெளிநாடுகளுடன் சம்பந்தப்பட்ட துறைகள். ஆகவே அரசாங்கம் வட்டி விகிதத்தை குறைக்கிறது என்பதற்காக உடனே எல்லோரும் கடன் படுவார்கள் என்றும் இல்லை. ஆகவே பொருளாதாரம் மிகப்பெரிய பூரிப்பை எதிர்கொள்ளுகின்றது. உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய கேள்வி ஏற்படுது. இலங்கை பொருளாதாரம் பெருசா வளருவது என்று சொல்லக்குள்ள நீங்கள் சொல்லுவது நடக்கும். எல்லோரும் கடன் பெறுவார்கள், முதலீட்டை செய்வார்கள், தொழில்துறை பெருகும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் இன்றைய நிலைமையில இலங்கை பொருளாதாரத்திற்கு வெளியக சூழல் சாதகமாக இல்லை. இலங்கைக்கு மட்டுமில்லை, பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வெளியக சூழலை சாதகமாக்கக்கூடிய காலம் கனிந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது அதுவும் ஒரு கடினமான விவகாரமாக மாறிவிடுமா? அது இலங்கை கையில இல்லை. உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் ரஷ்ய யுத்தத்தை முடிப்பது இலங்கை கையில இல்லை. இஸ்ரேல் கமா யுத்தத்தை இலங்கை கையில அதை முடிப்பது இலங்கை கையில இல்லை. சீனா தாய்வான் பிரச்சனையை முடிப்பது இலங்கை கையில இல்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனையை முடிப்பது இலங்கை கையில இல்லை. அமெரிக்கா மற்றது குறிப்பாக ஐரோப்பா மிகப்பெரிய பொருளாதார மந்தத்தில் இருக்கின்றது, அது இலங்கை கையில இல்லை. ஆகவே இலங்கையுடைய ஏற்றுமதி சந்தைகள் எல்லாமே சிக்கல் எதிர்கொள்ளும் போது அதை கையாளக்கூடிய நிலைமையில இலங்கை போன்ற ஒரு சிறிய பொருளாதாரங்கள் இல்லை. அது இலங்கை பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அது இலங்கையில கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. இலங்கை என்ன செய்யலாம்னா, உள்நாட்டு பொருளாதாரத்தை ஓரளவு முகாமை செய்யலாம். ஆனால் எங்களுடைய ஏற்றுமதி சந்தைக்கு என்ன செய்வது? அது எங்களை கையில இல்லை, அது வெளியக சந்தையில் இருக்குது. ஆகவே அது இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கும், அது எங்களை கையில இல்லை. ஏன் அதனை தீர்மானிப்பது சர்வதேச சக்திகள் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? சக்திகள் என்றதை விட சூழ்நிலை என்று சொல்லலாம். இப்ப அமெரிக்கா இலங்கைக்கு மட்டும் வரி விதிக்கவில்லையே. அமெரிக்கா இலங்கைக்கு மட்டும் 44% விதித்திருந்தால் நீங்க சொல்லுவது சர்வதேச சக்திகள் சொல்லலாம். அமெரிக்கா விதித்தது முழு நாட்டுக்கும், உலகத்துக்கே. ஆகவே அது சூழ்நிலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், உலக சூழ்நிலை. ஐரோப்பா பொருளாதார மந்தத்தில் சிக்கியிருப்பது உலக சூழ்நிலை. ஐரோப்பா இலங்கைக்கு மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் எங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது அல்லது வரியை கூட்டுகிறோம், உங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் தரமாட்டோம் என்று இலங்கைக்கு மட்டும் கூறவில்லை. ஆகவே அது சூழ்நிலை, வெளியே சூழ்நிலை தான் இலங்கைக்கு சாதகமா இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இலங்கை இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடியை எதிர்கொண்டு வெற்றி கொள்வதற்கான முழு பலநிலையில் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? சிக்கல் இந்த கேள்வியும் சிக்கலானது, பதிலும் சிக்கலானது. அரசாங்கம் முயற்சிக்கின்றது, ஆனால் சில வரையறைகள் இருக்கின்றன. அரசாங்கம் முயற்சிப்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது, எல்லா கட்சிகளும் பேசுகின்றன, அரசாங்கம் குழு அமைக்கின்றது. ஆனால் சில விடயங்கள் எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆகவே உடனடியாக அமெரிக்கா எங்களுக்கு 12% ஆரம்பத்தில் விதித்த 12% வரியை விதித்தால்
இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 26% வரியை விதிக்கிறது. சீன பொருட்களுக்கு வந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும் 125 140 போய்க்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இப்போ கொலம்பியாவுக்கு 10%, சிங்கப்பூருக்கு 10% என்று சொல்லும்போது அந்த நாடுகள் நன்மை பெறும். ஆனால் இலங்கைக்கு 12% அமெரிக்கா தருமா இருந்தால் எங்களுக்கு பழைய நிலைக்கு நாங்கள் வந்து விடலாம். ஆனால் 44%இலிருந்து அமெரிக்கா எவ்வளவுக்கு இலங்கைக்கான வரியை குறைக்கப் போகின்றது என்பது இலங்கை அமெரிக்காவுடன் நடத்த போற பேச்சுவார்த்தையில் தான் தங்கியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்காவினுடைய முடிவு அல்லது வரி விதிப்பானது இலங்கைக்கு ஒரு பெரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி இருப்பதாக உணரலாம். உலக சந்தைக்கு ஆபத்து. ஏன்னா உலக பொருளாதாரம் 1929 ஏற்பட்ட மாதிரி மந்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை ஒரு சிறிய பொருளாதாரம், ஏற்றுமதியில் கூடுதலாக தங்கி இருக்கிற பொருளாதாரம் என்ற ரீதியில இலங்கைக்கு பாதிப்புகள் அதிகம் என்று தான் நான் சொல்லுவேன். இலங்கைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமுமே பொருளாதார நெருக்கடியை சிக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகுக்கும் அது பெரும் பாதிப்பாக இருந்தாலும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அது எண்ணி பார்க்க முடியாத ஆபத்து. அது உண்மைதான். என்று சொன்னா இலங்கை ஒரு சிறிய பொருளாதாரம், எளிதில் பாதிக்கக்கூடிய தன்மையை கொண்ட பொருளாதாரம். அது நிச்சயமாக அந்த பாதிப்பு இலங்கையை கூடுதலாக பாதிக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட இருப்பது ஒரு 5.6 பில்லியன் வந்து அந்நிய செலாவணி ஒதுக்கு தான் இருக்குது. இது மிக 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 சிறிய தொகை. அது இலங்கை பொருளாதாரத்தை நிச்சயமாக பாதிக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் பொருளாதாரமும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் பின்னணிகளும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதாரத்தை எப்படியான வகையில் வடிவமைத்துக் கொள்ள முடியும், பொருளாதாரத்தினுடைய ஆபத்தாக மாறியிருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளினுடைய நிலைப்பாடுகளும் சர்வதேச யுத்தங்களும் அமெரிக்காவினுடைய இலங்கை தொடர்பிலான வரி விதிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அபரீதமான முடிவுகளும் எப்படி இலங்கை கடந்து செல்லப் போகின்றன என்பது தொடர்பிலான பல முக்கியமான தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.